ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாதத்திற்காக நாளுக்காக உன்னதமான தெய்வனை நன்றியோடு அடியேன் துதிக்கின்றேன், சோஸ்தரிக்கின்றேன். ஹல்லேலூயா. அருமையான இந்த மாதத்தை காணவும் ஜீவனுள்ள வேத வசனத்தை தியானித்து அப்பாவின் பாதபீடத்தில் நாம் அமர்ந்திருக்கும்படியாக அப்பா கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்காக ஹல்லேலூயா நாம் இணைந்து ஒரு பாடலை பாடி இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானித்து ஜெபித்து அப்பாவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆமென். ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഹാഗരീനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ, യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ. ഹാഗരീനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ, യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ. മരുഭൂമിയിൽ എനിക്കു ജീവജലം തന്നെന്നെ, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. മരുഭൂമിയിൽ എനിക്കു ജീവജലം തന്നെന്നെ, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഏകനായി നിന്ദ്യനായി പരദേശിയായി, നാടും വീടും വിട്ടു ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ. ഏകനായി നിന്ദ്യനായി പരദേശിയായി, നാടും വീടും വിട്ടു ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ. സ്വന്ത നാട്ടിൽ ചേർത്തുകൊള്ളാമെന്നുരച്ച് നാഥനെന്നെ, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. സ്വന്ത നാട്ടിൽ ചേർത്തുകൊള്ളാമെന്നുരച്ച് നാഥനെന്നെ, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. കണ്ണുനീരും ദുഃഖവും നിരാശയും പൂർണ്ണമായി മാറിടും ദിനം വരും. കണ്ണുനീരും ദുഃഖവും നിരാശയും പൂർണ്ണമായി മാറിടും ദിനം വരും. അന്നു പാടും ദൂതർ മധ്യ
ശുദ്ധരും ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. അങ്ങു പാടും ദൂതർ മധ്യേ ആർത്തുപാടും ശുദ്ധരും ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனமாக அடியேன் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது அதிகாரம் 27வது வசனம். சங்கீதம் 118 வசனம் 27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான வேத பகுதி. கர்த்தர் உங்களையும் என்னையும் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று. அன்பானவர்களே, இந்த வேத வசனம் சபைக்காக இந்த வருடத்தில் தெய்வன் கொடுத்த பகுதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி சபைக்காக தேவன் அருளி செய்த வேத பகுதி. ஹல்லேலூயா. மகனே மகளே, நான் உன்னை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. பாருங்க அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்படுகிறோம், ஒவ்வொரு நாளும் நாம் ஓடுகிறோம். பலவிதமான செயல்கள், பலவிதமான முயற்சிகள், பலவிதமான ஓட்டம். ஹல்லேலூயா. எப்படியாவது உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும், உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும், உயர்ந்த வருமானத்தை அடைய வேண்டும், சமுதாயத்தில் பொது இடங்களில் உயர்ந்து காணப்பட வேண்டும், மதிப்போடு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சகல நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. நாம் ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் என்று, நாம் உயர்ந்த நிலைகளை அடைவதற்காக நாம் எவ்வளவு ஓடுகிறோம் என்று ஒரு நிமிடம் நாம் நிதானித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த காலை வேளையில சர்வ வல்லமை உள்ள தெய்வன், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். ஹல்லேலூயா. ஓ, அன்னோ தினமும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்துகிற நம்ம அப்பா நம்மளை பார்த்து சொல்றாங்க, மகனே மகளே, நான் உன்னை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று. ஆமே. ஒரு வசனத்தை கூட பார்க்கலாம் அன்பானவர்களே. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷையும் ஹல்லேலூயா மகிமைப்படுத்துகிற, பிரகாசிப்பிக்கிற, மேன்மைப்படுத்துகிற, ஹல்லேலூயா உயர்த்துகிற, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று. உலகத்தில் வந்து எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷியையும் ஹல்லேலூயா பிரகாசிக்கப்படுகிற அந்த ஒளி மெய்யான இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, இந்த காலை வேளையில ஆவியானவர் உங்களோடு என்னோடும் பேசுறாங்க. மகனே மகளே, நீ பிரகாசிக்கப்பட வேண்டுமானால், நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமானால், நீ மகிமையாக காணப்பட வேண்டுமானால், சில காரியங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அழித்து விட வேண்டும், விட்டு விட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. சில காரியங்களை விட்டு விட வேண்டும், சில காரியங்களை நீ மிகவும் கருத்தாய் கை கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மளோடு வாஞ்சையாக இடைபெறுறாங்க. ஹல்லேலூயா.
பாருங்க அன்பானவர்களே, கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் ஹல்லேலூயா 5வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் என்று. ஹல்லேலூயா! எவ்வளவு உன்னதமான வேத போதி பாருங்க. கர்த்தர் ஞாபகப்படுத்துறாங்க, கர்த்தர் உணர்த்துறாங்க, மகனே மகளே, ஹல்லேலூயா, உன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தவறுகள், இப்படிப்பட்ட துர்க்கிரியைகள் காணப்படுமாயின் இவைகளை உண்டு பண்ணுகிற அவயங்களை உன் சரீரத்திலிருந்து நீ அழித்து போட வேண்டும் என்று. இருந்த இடம் தெரியக்கூடாது. ஹல்லேலூயா! அப்படி ஒரு காரியமே உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது என்று ஆவியானவர் மிகவும் எச்சரிப்போடு நம்மளோடு பேசுறாங்க. ஹல்லேலூயா! சில காரியங்களை அழித்து போட வேண்டும் என்று. பாருங்க அன்பானவர்களே, 7வது வசனத்துல 8வது வசனத்துல பார்க்கிறோம், கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா! சில காரியங்களை வாழ்க்கையிலிருந்து அழித்து போட வேண்டும், நிர்மூலமாக்கி போட வேண்டும். சில காரியங்களை விட்டு விட வேண்டும். நாம் சொல்லலாம், ஆண்டவரே 2025 நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா, பாவம் நிறைந்த உலகம் தகப்பனே, நாங்கள் எப்படி எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் என்று. ஹல்லேலூயா! அநேக நேரங்களில் நாமும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் சர்க்கிளில், ஹல்லேலூயா, நமக்கு தெரிந்தவர்கள் மத்தியில் ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா! ஆவியானவர் சொல்றாங்க, மகனே மகளே, சில காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ அழித்து விட வேண்டும் என்று. சில காரியங்களை உன்னுடைய அன்னுதின வாழ்க்கையிலிருந்து நீ விட்டு 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 நீ பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் என்று. ஹல்லேலூயா! பாருங்க அன்பானவர்களே, சில காரியங்களை கருத்தாய் கை கொள்ள வேண்டும் என்று. பாருங்க 12வது வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆமென். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளோடு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இந்த சத்தியத்தை கைக்கொள்கிற பிள்ளைகளோடு, இந்த ஜீவனுள்ள வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளோடு, நம்முடைய குடும்பத்தாரோடு, ஹல்லேலூயா, தெய்வம் நமக்கு தானமாக அருளி செய்த நம்முடைய கூட பிறப்புகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், ஹல்லேலூயா, வேண்டுமா நீங்கள் பரிசுத்தமான பிரியமான பிள்ளைகள் என்று உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நாம் ஒருவருக்கு ஒரு மன்னித்து, ஹல்லேலூயா, இவை எல்லாவற்றின் மேல பூரண சற்குணத்தின் கட்டாய அன்பை தரித்து கொள்ள வேண்டும் என்று. ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய குடும்பம் எப்படி காணப்பட வேண்டும்? மகனே மகளே, இதை நீ கருத்தாய் கை கொள்ள வேண்டும் என்று அந்த 1ஆம் தேதி காலை வேளையில அப்பா வாஞ்சியாக நம்முடைய இதய கதவை தட்டுறாங்க. மகனே மகளே, இதை நீ கை கொள்ள வேண்டும் என்று. ஆமென். ஹல்லேலூயா! எனக்கு அன்பானவர்களே, அநேக நம்மளுடைய கிறிஸ்தவ பிள்ளைகள் அநேக சாக்கு போக்குகளை சொல்லுவோம், உலக சம்பந்தமான எக்ஸாம்பிள்ஸை நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா! ஒரு நெருக்கம் வந்து விட்டது, ஒரு பாரம் வந்து விட்டது, ஒரு கவலை வந்து விட்டது என்றால் நாம் சொல்ல உலக சம்பந்தமான நாம் அறிவுரைகளை, ஹல்லேலூயா, உலக சம்பந்தமான காரியங்களை சொல்லி நம்முடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், நம்முடைய சபைகளில் உள்ளவங்களை கூட நாம் உலக சம்பந்தமான காரியங்களை சொல்லி நாம் மாற்றி தேற்றுகின்றோம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? கஷ்டங்களும் பாடுகளும் போராட்டங்களும் சத்துருவின் கிரிகள் நிறைந்த அந்த உலகத்தில் இந்த அளவு எப்படி நான் என்னை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று ஒரு ஐயப்பாடு மனசில் வரலாம், ஒரு சந்தேகம் மனசில் வரலாம், ஒரு தடுமாற்ற மனசில் வரலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுறாங்க, பாருங்க பிரியமானவர்களே, 16வது வசனத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்துவனுடைய இந்த வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ண வாசமாக இருப்பதாக என்று.
எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, நீ மகிமை அடைய வேண்டுமானால், நீ பிரகாசிக்கப்பட வேண்டுமானால், நீ அவரை போல வெளிச்சம் கொடுக்கிற மகனாக மகளாக நீ காணப்பட வேண்டுமானால், இந்த ஜீவனுள்ள வார்த்தை சகல ஞானத்தோடு நம்முடைய உள்ளத்தில் பரிபூர்ண வசமாக இருக்க வேண்டும் என்று ஆவியான அந்த காலை வேளையில கட்டளையாக நம்மளோடு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நமக்கு போராட்டம் வரலாம், நமக்கு பிரயாசம் வரலாம், சத்துருவின் சோதனைகள் வரலாம், பாவம் நிறைந்த உலகத்தில் ஒருவேளை நாம் தடுமாற்றத்தோடு காணப்படலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கூட பாருங்க அன்பானவர்களே, ஆவியானவர் என்ன சொல்றாங்க? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி, ஹல்லேலூயா, வார்த்தையினால கிரியையினால எதை செய்தாலும் அந்த உன்னதமான தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக மகனே மகளே நீ செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் ஹல்லேலூயா இந்த காலை வேளையில நம்மளோட அப்பா சொல்லு அங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, பிரகாசிக்கப்பட வேண்டுமானால், ஹல்லேலூயா, அந்த மெய்யான ஒளி எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. நீ வெளிச்சம் கொடுக்கிற மகனாக மகளாக, பிரகாசம் கொடுக்கிற மகனாக மகளாக, மகிமையான மகனாக மகளாக நீ காணப்பட வேண்டுமானால், மகனே மகளே, சில காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அழித்து விடு. ஹல்லேலூயா. சில காரியங்களை நீ விட்டு விடு. ஹல்லேலூயா. சில காரியங்களை கருத்தாய் நீ கை கொள். ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்குள்ளாக எல்லா ஞானத்தோடு பரிபூர்ணமாக வாசமாயிருக்க வேண்டும். அப்படி நம் ஹல்லேலூயா இந்த சத்தியத்தின்படி இந்த கற்பனைகள் இப்படி நடந்தால், ஹல்லேலூயா நான் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளா, ஹல்லேலூயா நிச்சயமாகவே, ஹல்லேலூயா வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாக, உன்னதமான தேவனுடைய கையினால பிரகாசம் அடைகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட முடியும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அது நல்ல பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் அப்பாவின் சமூகத்தில் ஒரு முறை கூட நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்த்து, ஹல்லேலூயா ஒரு முறை கூட நம்மை நாம் நிதானித்து பார்த்து, ஆண்டவரே நான் பிரியமான மகனாக மகளாக காணப்படுகிறேனா, என் தகப்பன் விரும்புகிற ஒரு பாத்திரமாக நான் காணப்படுகிறேனா, ஆண்டவரே என்னை திருக்கரங்களில் தருகிறேன் தகப்பனே, உங்களால் முடியும் அப்பா, உங்களுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக, உங்களுக்கு மகிமையான ஒரு பாத்திரமாக, நீங்கள் விரும்புகிற ஒரு பாத்திரமாக, ஆண்டவரே மகனாக மகளாக உங்களால் முடியும் தகப்பனே. என்னை நீங்க உருவகப்படுத்துங்க ராஜா, என்னை உருமாற்றுமே தகப்பனே, என்னை பரிசுத்தப்படுத்துமே. ஹல்லேலூயா. உம்முடைய கரங்களில் என்னை தருகிறேன் என்று. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் இணைந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. glory to God. ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் அப்பா, உன்னதமான தேவனுடைய கரங்களில் தந்து ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷியும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ராஜா, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம் அப்பா. ஒரு நல்ல மாதத்தை தந்தீங்களே ராஜா, இந்த காலை வேளையில சத்தியத்தை கேட்க எங்களை ஒரு முறை கூட நிதானித்து யோசித்து எங்கள் வழிகளை சீர்படுத்த ஆண்டவரே இரக்கம் பாராட்டியதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம் ராஜா. நல்ல வேத பகுதிக்காக நன்றி சொல்கிறோம். உடன்படிக்கை செய்து சத்தியத்தை பிடித்து கொள்ள, விடுதலையாக வெற்றி பெற எங்களை அனுக்கிரகம் செய்துள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. இந்த காலை வேளையில சபை ஒப்பு கொடுத்து அடியேன் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். கிருபையில மறைத்து கொள்ளுங்கப்பா. கைட்டு சின்ன வேலைகளை ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் தூதர்களுக்கு கட்டளையிட்டு அரணும் கோட்டையுமாக இருந்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் தகப்பனே. வயதான பெற்றோர்களுக்காக நன்றி அப்பா. என் தேவன் தானமாக கொடுத்த பிள்ளைகளுக்காக, குழந்தை செல்வங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். விசேஷ ஞானத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பி நடத்துமே ராஜா. வாலிப பிள்ளைகள் ராஜா, ஹல்லேலூயா வசனத்தின்படி நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அனுக்கிரகம் செய்திருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா. சரீர பலவீனமாக காணப்படுவதை ஒப்பு கொட்டிக்கிறோம்.
ஓ இதோ என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஓது ஜீவனுள்ள வார்த்தையப்பா, உடைய தழும்புகளால் ஆணி பாய்ந்த கரம் தகப்பனே, ஒவ்வொரு பலவீனமான வியாதியஸ்தர்களை ஹல்லேலூயா சரீர பலவீனமானவர்களை தொட்டு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவரே என் தேவனே நீங்க அருளி செய்து வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்திய தேசத்துக்காக, UAE தேசத்திற்காக, உலக நாடுகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரை மாமிச குணங்கள் மாறட்டும். வணங்கா கழுத்துள்ள அதிகாரிகளை மாற்றும் அப்பா. எளிமையும் தாழ்மையும் உள்ள அதிகாரிகள் ராஜா, என் தேவனுடைய வசனத்துக்கு பயப்படுகிற அதிகாரிகளை, சத்தியத்தின்படி தேசத்தை ஆளுகை செய்த அதிகாரிகளை ஆண்டவரே தந்து தேசங்களை என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆவியானவரே நன்றி, நன்றி தகப்பனே. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. கேட்ட சத்தியத்தின்படி நடந்தபடி நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. எங்களுக்கு பெல்லன் தாங்கப்பா. எங்கள் குற்றங்கள் குறைகளை கிருபியாக மன்னிச்சிருங்க. நன்றி உள்ள பிள்ளைகளாக, மெய்ப்பனை பின்பற்றி ஆடுகளாக ராஜா, சத்தத்தை கேட்கின்ற ஆடுகளாக அன்று தினமும் ராஜா எளிமையோடு தாழ்மையோடு மெய் பின்பற்றி வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. ஆண்டவரே சோஸ்திரம் அப்பா. எல்லா துதி கன மகிமை தேவன் ஒருவருக்கு செலுத்துகிறோம். காத்துக்கொள் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் சிநேகமும் பரிசுத்த ஆவியானவரை வழி நடத்து இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. Thank you Holy Spirit. Hallelujah. Amen. Amen.